இன்றைக்கி நைட்டு இங்கேயே நீங்கள் தங்கிக்கோங்க. ஏதாவது தேவைன்னா என்னையே கூப்பிடுங்க. ஓகே நீலா. ஏதாவது தேவைன்னா உங்களை நாங்கள் கூப்பிடுறோம். இந்த ரூம் ஏன் ஒரு மாதிரியா பால் அடைஞ்சு போன மாதிரியே இருக்கு. இந்த ரூமை யாரும் யூஸ் பண்றது இல்லையா? இல்லை இல்லை, இது கெஸ்ட்டு ரூம். கெஸ்ட்டு வந்தால் மட்டும் நாங்கள் தங்க வைப்போம். நீங்கள் திடீர்னு வந்ததுனால நாங்கள் இதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதான் இப்படி ஒரு பாலடைஞ்சு போன மாதிரி இருக்குது. ஓ அப்படியா? ஓகே ஓகே, சரி நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். குட் நைட். சரி வாடா நம்ம தூங்குவோம். காலையிலேருந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சனால ஒரே களைப்பாக இருக்குது. நல்ல வேலை தங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சே. எனக்கு என்னமோ இங்க தூங்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்குடா. எப்பா முடியலப்பா சாமி. எனக்கு தூக்கமாக வருது. உனக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ நீ தூங்கு. என்னடா அதுக்குள்ளேயும் தூங்கிட்டியா? சரி நானும் தூங்குறேன். ஆ, என்ன இவ்வளோ பெரிய உருவம் வந்துச்சு? இது கனவா இல்லை நிஜமா? யாரு யார் அந்த போர்வைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது? சொல்லுங்க. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? டேய் தேவா, எந்திரடா சீக்கிரம், பின்னாடி ஒரு உருவம் தெரியுதுடா. ஆமாண்டா. என்னடா உருவம் அது? ஹலோ, யார் நீங்கள்? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேல்ல, பதில் சொல்லுங்க. இப்போ பாருடா, இந்த உருவத்தை மிதிக்கிற மிதியில் தன்னால் வெளியே வந்துடும். ஐயோ அம்மா, என்னப்பா இப்படி மேய்ச்சிட்டீங்களேப்பா. ஐயோ பாட்டியா? என்ன பாட்டி, ஏன் இப்படி தரைக்கு பின்னாடி நின்று பயமுறுத்துறீங்க? ஐயோ சாரி பாட்டி, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நான் இப்படி மிதிச்சிருப்பேனா? சாரி பாட்டி, எந்திரிங்க, மெதுவாக எந்திரிங்க. சாரிப்பா, நீங்கள் 2 பேரும் தூங்கிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். நாங்கள் பயந்துட்டோம் பாட்டி. என்னடா இவ்வளோ பெரிய உருவம் தெரியுதேன்னு ரொம்ப பயந்துட்டோம். அதுவும் என் நண்பன், அவன் ரொம்பவே பயந்துட்டான். ஆமா பாட்டி, நாளைக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லி வேப்பிலையை அடிக்கணும் பாட்டி. நீலா, நீலா, இங்கே வா. தூங்குனது போத நீலா, இங்கே வா. இவங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணிடலாம். இத்தனை வருஷமா பட்டினியா கிடந்ததுக்கு இன்னைக்கு நல்லா 2 பேரும் வசமா சிக்கிக்கிட்டாங்க. வா நீலா, எந்திரிச்சு வா. இந்தா வந்துட்டேன் பாட்டி. முதல்ல யாரை கடிக்கட்டும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் 2 பேரும் திடீர்னு ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஆ ஆ பாட்டி, உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? நீலா, ஏன் திடீர்னு இவ்வளவு உயரமா மாறிட்டீங்க? ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த காட்டுக்குள்ள எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியலை. திடீர்னு மனுஷங்க வந்து மரத்தை வெட்டுறாங்க, மண்ணை அள்ளுறாங்க. இல்லைனா உங்களை மாதிரி ஸ்டோரி எடுக்கிறேன்னு எங்கள் பாலடைஞ்ச பங்களா அது இதுன்னு சர்ச் பண்ணி எங்கள் நிம்மதியவே கெடுத்துட்றாங்க. இன்னைக்கு உங்களை நான் வெளியில் விட்டேனா நீங்கள் இங்கே நடக்கிற விஷயத்த போய் வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவீங்க. அதனால் உங்களை இன்னைக்கு 2 பேரையும் கடிச்சு திங்க போகிறோம். முதல்ல இவனை கடிக்கலாமா, இல்லை அந்த சோடா புட்டியை கடிக்கலாமா நீலா? இந்த சோடா பட்டி தான் ரொம்ப ஓவராக பேசுகிறான். அவனை தான் கடிக்கணும். எங்களை விட்டுருங்க. நாங்கள் இனிமே இந்த காட்டு பார்க்கட்டும், இந்த பங்களா பார்க்கட்டும், தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். என் நண்பனை விட்டுருங்க, அவன் ரொம்ப பாவம்.